அமைச்சர் நேரு அவர்கள் மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. 800 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை நேரடியாக தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த பணி நியமனங்கள் செய்வதில் கிட்டத்தட்ட 150 பேர்கிட்ட இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இதில் டிஜிபி என்ன செய்ய போகிறார்? இப்போது நேரு அவர்கள் சொல்லும்போது அதை மறுத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இது எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன வினோதம்னா, யாரெல்லாம் அதாவது குறுக்கு வழியில் லஞ்சம் கொடுத்து தமிழ்நாடு அந்த அரசு பணியை குடிநீர் வழங்கல் நகராட்சி நிர்வாகத்துறையில் இளநிலை பொறியாளர், அதாவது ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் உதவி பொறியாளர், அப்புறம் கட்டமைப்பு அலுவலர், இந்த மாதிரி பல்வேறு துறைகள் வச்சுங்களேன். அதில் எக்ஸாமினேஷன் எழுதி லஞ்சம் கொடுத்தோன்னே அவங்களுக்கு இடம் கிடைக்கும். அது மார்க்கை கூட திருத்துவாங்க. அது ஒரு பக்கம். அது யாருன்னா, யார் பணம் கொடுத்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு 10 ரூபா நம்பர் குறிச்சிடுவாங்க. இவங்க அந்த 10 ரூபா நோட்டை ஃபோட்டோ எடுத்து கைபேசியில் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அதை கொண்டு போய் கொடுத்தோன்னே சரி பார்த்துட்டு, ஓகே இவர் தான் இந்த கேண்டிடேட்டு, இவர் தான் முறையாக லஞ்சம் கொடுத்துக்கலான்னு சொல்லி அவருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு விஞ்ஞான ஏதாவது க்ரியேட்டிவிட்டியை எப்படியெல்லாம் அப்ளை பண்ணி விஞ்ஞான ரீதியில் ஊழல் பண்ணுறாங்க வியப்பாக இருக்குது. இதில் நாம் தான் முன்னோடி.